ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் ராசி பலன்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துக்கிட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம். காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமது சேனலோடு சந்தாதாரராக மாறி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருடத்தின் கடைசி தினம் இன்றைய தினம். தமிழ் மாதத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல குரு பகவானும் 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள். 10ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் 9ஆம் இடத்துல 2 கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில வளம் தரக்கூடிய வெளிச்சம் தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அதை கவனிச்சுட்டு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. அதன் மூலமாக பிரகாசமான ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்போ உங்களோட உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பான நீங்கள் மாற்றிக்கணுங்க. அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்கள் காரியங்கள் சிறப்பாக அமைகிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும். சமுதாய பணிகள் இருக்கவங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. பண வரவுகளும் உங்களுக்கு இன்னைக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள் சொல்லலாம். பண வரவுகள் உங்களுக்கு திருப்தியாக இன்னைக்கு வந்து சேருங்க. உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் இன்னைக்கு காத்திருப்பாங்க. பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள் எல்லாமே இப்போது நீங்கள் செய்யலாம். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் திருமணங்கள் செய்ய தேவையில்லைங்க, செய்யக்கூடாது. ஆனால் ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம். நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா விரைவிலேயே உங்களுக்கு இந்த மார்கழி முடிந்த உடனே உங்களுக்கு நல்ல முகூர்த்தத்தில் நீங்கள் திருமணம் நடத்த முடியுங்க. அதற்கான ஏற்பாடுகளை தயங்காமல் இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் நடத்தலாங்க. அதில் நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லை. இந்த தினம் பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு நல்ல திருப்தியான ஒரு யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க. இன்னைக்கு உங்களுடைய அடிப்படை வசதி வாய்ப்புகள் என்ன இருக்கோ அது எல்லாமே பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகுங்க. பேசிக்கான தேவைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறி உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வர காத்திருக்குங்க. மிக அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் காரியங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் சோம்பேறித்தனத்தை ஒழித்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சோம்பேறித்தனம் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. அதனால சோம்பலை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் சமுதாய பணிகளில் கெத்தான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. ஆர்வம் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குங்க. ரொம்ப நாளாக உங்கள் ஆசைப்படி சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீண்ட நாள் ஆசை ஒன்று இன்றைய தினம் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அந்த மாதிரி நீண்ட நாளாக இருக்கக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம். பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மனசோர்வுகள் ஏற்படலாம்ங்கிறதுனால பழைய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள். இப்பொழுது ஏதாவது போட்டித் தேர்வுகள் இருக்குது அப்படின்னா மாணவர்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு உண்டான முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயும் சாதகமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அலுவலக பணிகள் எதற்கு இருக்கக்கூடிய அந்த டல்னஸான சூழ்நிலையுமே மாறி உங்களுக்கு கலகலப்பான சுறுசுறுப்பான சூழ்நிலை உங்களது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் என்ற தினம். உங்கள் வியாபாரத்தில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய காரியங்கள் வெற்றிகளையும் நல்ல ஆதாயம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. நிறைய விஷயங்களை புதுசாக இன்வென்ட் பண்ணணும் அல்லது நிறைய விஷயங்களை இன்றைக்கி முயற்சி செய்து பார்க்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு தொழில் ரீதியாக இன்றைய தினம் ரொம்ப இயல்பாகவே அதிகரிக்கக்கூடிய காணப்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். நாளுடைய பிற்பகுதியில் நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறைந்த காதலருடன் இன்றைய தினம்
எங்கேயாவது ஷாப்பிங் போகிறது அல்லது வெளிப்புற நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு உங்கள் காதலரோட நீங்கள் போகும்போது ரொம்ப டீசெண்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் ஒழுக்கம் தேவை. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது, உங்களுக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. உங்கள் காதலருக்கு பிடிக்காத உடைகளை நீங்கள் அணியக்கூடாதுங்க. கொஞ்சம் டீசெண்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. கடந்த காலத்தை சேர்ந்த ரொம்ப நாளாக சந்திக்காத சில நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். அது உங்களுக்கு இன்றைய நேரத்தை இன்னும் மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு, நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக மாற்றுவதற்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக உருவாகுங்க. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சந்திப்புகள் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதிகமான வேகத்தை நீங்கள் இன்றைக்கி போகக்கூடாது. வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக ஓட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகலாம். அதனால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுங்க. நம்மளை அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்கள் வாழ்க்கை துணை கூட எனக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் அவரை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அவருடைய வேலைகள் என்ன அல்லது அவரது பொழுதுபோக்குகள் அப்படின்றது என்னென்ன விஷயங்கள் அவருக்கு சந்தோஷத்தை தருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் இன்றைய தினத்தை நீங்கள் வாழ்க்கை துணையோட உட்காந்து பேசினாலும் ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் 3ஆம் நபருடைய சில கவனக்குறைவின் மூலமாக நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே சிறப்பாக அமையுங்க. பழைய நினைவுகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இன்றைக்கி நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். சோம்பலை தவிர்த்து விட்டு இன்றைய தினம் உங்கள் முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எல்லா விதமான வசதிகளும் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தின சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று கோல்டன் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 5, 5ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாராம் என்ற தினம் போராட்டாதி நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் சொசைட்டியில் சமுதாய பணிகளில் உங்களுக்கு கெத்தான ஒரு நாளுங்க. செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் கூடக்கூடிய ஒரு நாள். ரொம்ப நாள் நிறைவேறாத சில ஆசைகள், விருப்பங்கள் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் பழைய நினைவுகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள். அதன் மூலமாக கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அது மாதிரி பழைய நினைவுகளை உங்கள் மனசில் இன்றைக்கி ஏற்றிக்காதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக கல்வியில் நல்ல வாய்ப்புகள் சாதகமாக சேரும். போட்டித் தேர்வுகளில் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க. உங்கள் குடும்பத்தில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். விரைவிலேயே மங்கள உங்கள் வீட்டில் கேட்குங்க. ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புதிய நபர்கள் அறிமுகங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மேலும் வியாபாரத்தில் புதிய புதிய விஷயங்களுக்கு நீங்கள் அதிக ஆர்வம் செலுத்தி வியாபாரத்தில் புதிய டெக்னிக், ஐடியாக்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அந்த அளவுக்கு ஆர்வமாக நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நாள். அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க. உங்களது அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மையெல்லாம் நீங்கள் சுறுசுறுப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.